சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு இடமா? ஐநூறு வருஷம் பழமையான ஒரு பெருமாள் கோவில். சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டரில் ஒரு இயற்கை சூழல் அமைந்த ஒரு மிகப்பெரிய இடமா? ஹாய் ஹலோ எல்லா மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எங்கன்னா வெளியே போகலான்னு நினச்சி நாங்கள் கிளம்பின இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர். ஆக்சுவலாக எஸ்ஆர்எம் காலேஜ் தாண்டி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்பூர்ன்ற ஒரு ஃபாரஸ்ட்டு தான். அப்பூர்ன இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப பழமையான பெருமாள் கோயிலேருந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் தனியாக வண்டி எடுத்து நம்ம கிளம்பி வந்துவிட்டோம். ஸோ நான் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மழை நேரம். ஸோ மழை நேரம் கதவு செம்மையாக இருக்குது. ஸோ மழையெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதில் வந்து பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரே மாடுபட்டு நம்ம திரும்பி பார்த்துருந்துச்சு. சரி நமக்கு எதுவும்னு சொல்லி நான் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கம் மழையும் பெய்யுது, ஒரு பக்கம் வந்து சூரியனும் பளிச்சுன்னு அடிக்குது. பட் வெயில் அவ்வளோவா தெரியல, மழைக்காலனால வெயில் அவ்வளோவா தெரியல. பட் அதனால் இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஸோ தனியாக பார்த்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் ஜாஸ்தின்னு வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் எந்த குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ மேபி மலைக்கு மேலே போனால் மேபி குரங்கு நிறையா வரும்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வந்துருங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை கொஞ்சம் சென்னைக்கு நியர்பையில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணலாம். இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 9:30 ஓப்பன் பண்ணி 10:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour தான் பூஜை பண்ணுறோம். மக்கள் யாரும் வராதனால ஜஸ்ட் ஐயர் மட்டும் வந்து பூஜை மட்டும் பண்ணிட்டு போயிடுவார் போல். ஸோ நான் இருக்கும்போது கண்டிப்பாக கோவில் ஓப்பன் இருக்காது தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் மேலே விசிட் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு விசிட் பண்ணி பார்க்குறேன் நான். ஸோ மலைக்கு மேலே போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக இது கார்த்திகை தீபம் வந்ததுனால இங்கெல்லாம் விளக்கேற்றிருக்காங்க. ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒரு அகல் விளக்கு இருக்குது. நம்ம படிக்கட்டுக்காங்க இந்த நைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 படிக்கட்டு இருக்குங்க. பட் 350 படிக்கட்டுனாலும் கொஞ்சம் ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் காலையில் இது சாப்பிடவே இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறதுக்கு எனக்கு. நான் இருந்து ஏறிட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதாக வந்தோன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க. நான் குரங்கு இருக்கா ஆக்கி தொலைக்குனா மேலே போக குரங்குகளை ஒன்று தென்படுது. ஸோ குரங்கு வந்து பிடிக்கிட்டு போயிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டுங்க. இது தாங்க கோவில். கோவில் முகப்பு இது தான். ஸோ இந்த கோவில் யாருமே இல்லைன்னு வந்து உள்ளே முன்னாடியே நமக்கு தெரியுது கோவில் மூடி தான் இருக்குன்னு. ஸோ எனிவே நம்ம உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தேன். இந்த கோவில் வந்து இங்கே என்ன போட்டுறாங்கன்னா, இது வந்து சஞ்சீவி மலையோட பகுதி. இந்த இடத்த வந்து யாரும் அசுத்தப்படுத்தாதீங்கன்ட்டு இந்த போர்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அது பாதி கிழிஞ்சிருக்கு, அதனால் நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன். ஸோ அதுதான் அந்த போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. இது சஞ்சீவி மலைந்து விழுந்த ஒரு பகுதி என்று இங்கே மக்களும் இங்கே சொல்கிறாங்க. இதுதாங்க பெருமாள் கோவில். இங்கே கோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நிறையா டிசைன்ஸு எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறி. பெருமாளோட அவதாரம் நிறைய இடத்துல இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குற வியூவை பாருங்க, அப்பா வேறு லெவலுங்க. ஸோ மழை காலத்துக்கு அதுவும் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா செம்ம மாசாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மழை காலத்தில் மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா
பயங்கரமான இடத்துல. ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே வந்து குரங்குத்தோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதனால பார்த்து வாங்க, கேமராவை பிடிக்கிட்டு போயிருப்போது என்கிட்டே ஃபோனை பிடுங்க வந்துச்சு, நான் எவ்வளோ தப்பிச்சுட்டு அதுக்கிட்டேருந்து. ஸோ அப்படியே நான் இங்கே இருக்க வியூ பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துட்டுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஒரு பக்கம் வந்து மேகங்கள், அதுக்கு இது மேகங்கள், ஸோ ஒரு சைடு மழை வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அடர்ந்த காடு தான், பட் இருந்தாலும் சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு. இப்படி சேஃப்டிக்கு வந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எல்லாமே இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ண ஒரு இடம் தான் இது. அந்த கோவில் வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ வீட்டில் பராமரிப்பான். நான் நினச்ச மாதிரியே அங்கே கீழே இறங்கி வந்தேன், டக்குன்னு மழை பிடிச்சிச்சுங்க. அப்படியே ஒரு ஓரம் நின்றுட்டு போயிட்டேன். தெரிஞ்சுங்க உங்களுக்கு அந்த மழை ஏன்னா